இப்படி மிகவும் முன்னதாகவே திருமணத்திற்கு நாள் குறிப்பது என்பது தவறுதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுல பார்த்தோம்னா பல விஷயங்களை நாம் ஆராய வேண்டி இருக்கிறது. அந்த நாள்ல பார்த்தோம்னா இந்த குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுவா. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே. காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்தும் சட்டத்தை அனுசரித்தும் பார்த்தோம்னா ஏஜ் அட்டன் பண்ணி அந்த குழந்தைகள் ஒரு 24 வயசுல கல்யாணம் பண்றதுங்கிறதே அபூர்வம் ஆயிடுத்து. 27, 28 வயசுலதான் கல்யாணமே பண்றா. இப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணிற்கும் தூரத்திற்கு, அதாவது மாத விலக்கிற்கு நாள் என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமாக அங்கே பங்கு பெறக்கூடிய அந்த சம்பந்தி மாமிகள் இருவருக்குமே அவர்களுக்கும் மாத விலக்கு காலத்திலே இருந்தால் அவர்களுக்கும் அதற்கான நாட்களை பார்க்க வேண்டும். இது போக அந்த தாலி முடி போடுறா இல்லையா, அந்த நாத்தனாருக்கும் அந்த மாத விலக்கு நாட்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னா இது பிராக்டிகலி பாசிபிள் தானா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் தானே. ஒரு 1.5 வருடம் கழித்து வரக்கூடிய நாளானது இவர்கள் அத்தனை பேருக்கும் சௌகரியமாக இருக்குமா அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்க முடியும்? யோசிக்கணும் தானே. அதனால தானே அந்த நாள்ல பெரியவாள்லாம் எப்படி சொல்லியிருப்பான்னு சொன்னா, ஒரு நிச்சயதார்த்தம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நாள்னு சொன்னா ரொம்ப ஏதோ 200, 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்ல, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாகவே நம்ம எடுத்துட்டா கூட எப்படி இருக்கும்னு சொன்னா எல்லோரும் வலியுறுத்தியே சொல்வார்கள். ஒரு நிச்சயதார்த்தத்தை இப்ப பண்றோம்னு சொன்னா, உதாரணத்திற்கு ஒரு பங்குனியிலே நிச்சயதார்த்தம் பண்றோம்னு சொன்னா 3வது மாசத்துக்குள்ளாக கண்டிப்பா கல்யாணத்தையே பண்ணிடணும் தானே சொல்லுவா. அதாவது பங்குனி மாசத்துல நிச்சயம் பண்ணா சித்திரை போய் வைகாசிக்குள்ள கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணிடணும். எப்போ? இந்த வைகாசியிலேயே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அடுத்த வருட வைகாசிக்கு போய் நாள் பார்த்துட்டு இருக்கோமே. இது முற்றிலும் தவறுதான், அதிலே சந்தேகமே இல்லை. என்னதான் அமெரிக்காவில் இருந்தாலும் நம்முடைய சௌகரியத்திற்காக இது போன்று தவறான செயல்களை சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் இந்த மாத விலக்கினை மட்டும் எடுத்துக்கொள்ளல, நிறைய விஷயங்கள் இருக்கு தெரியுமா. இதுல யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இது போன்று திருமணத்தை தள்ளி வைப்பதன் மூலமாக நிறைய திருமணங்கள் நின்று போவதையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அபசகுணமாக நின்றும் போய்விடும் தானே. ஆகையினாலே ஒரு திருமணத்தை நிச்சயம் பண்றோம், பொண்ணும் பிள்ளையும் பார்த்துண்டாச்சு, பேசிண்டாச்சு, நிச்சயம் பண்றோம்னு சொன்னா உடனடியாக 3வது மாதத்திற்குள்ளாக, அதாவது 3வது மாதம்னு பேர் தானே தவிர 60 நாட்களுக்குள்ளாக அதனை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற உண்மை.